இன்னும் இருக்கு. இன்னும் 2, 3 விஷயங்கள்லாம் இருக்கு. நான் அதுக்கு தான் ம். காத்துட்டு இருக்கிறேன். என்னன்னா, இவனுங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆகணுங்க. எனக்கு டிஎம்கேவோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வெளில வரணும். இல்லங்க அதான் காங்கிரஸ் இன்னைக்கு தான் போயிருக்காங்க கனிமொழியில. போயிட்டு ம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, 25 நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இது ம். ஃபேக்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபேக்ட். டிஎம்கே இல்லைன்னா காங்கிரஸ் நீ ஒன்னுத்துக்கும் இல்லை. நான் எழுதி வச்சுக்கிறேன். நான் ஒன்னு ஓப்பனாக சொல்றேன். உன்னை ஈழத் தமிழர்களை வச்சே முடிச்சு விட்டுருவாங்க. திமுக இல்லைன்னா காங்கிரஸால தமிழ்நாட்டுல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபேக்டை ஏத்துக்க. ஒழுங்கா அவன் கொடுக்குற சீட்டை வாயில போட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்க. ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது இது அவங்களால, டிஎம்கே இல்லாட்டி. இன்னொரு காத்துட்டு நரேட்டிவ் இருக்கிறான். போயிட்டு இருக்கு தெரியுமா நாம் உங்களுக்கு? தமிழ்லாம் நாம் தமிழ்லாம் காத்துட்டு இருக்கிறான். காங்கிரஸை விட்டு போலாடான்னா பொழந்து எடுத்துடுவானுங்க. அவனுங்க அவ்வளவு வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. கபிலன் ப்ரோ, ம். இன்னொரு நரேட்டிவ் ஒன்று நேற்று நைட்ல இருந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? என்ன சொல்லுங்க. டைம் ஸ்பேஸ்ல நேற்று நைட்டு ஒரு பிரசாந்த் இருக்கார்ல, ம். அவரு அதாவது என்னன்னா விஜய் போயிட்டு சீமான்கிட்ட பேசி அண்ணா அண்ணா பழசை விட்டுருங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா இந்த 26 அரசியல் முடிவெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கும், சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு நரேட்டிவ் செட் எது பண்றாங்க. எது எது சீமானு? சீமானும் விஜயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆ. நம்ம தானே 26 எலெக்ஷன்லயே நம்ம தானே, எங்க நம்ம யாரு வராங்களோ இந்த நம்ம தானே மேட்டரை மட்டும் முடிவு எடுக்க வேண்டியதுதான். எங்க இந்த மேட்டரை மட்டும் சாட்டையை டேக் பண்ணி போட சொல்லுங்க பாப்பா அவனை. ஏன் நம்ம போடுவோங்க. இந்த விஷயம் சீமானுக்கு தெரியுமா? சாட்டையெல்லாம் பார்த்தா கிழிச்சு தொங்க விட்டுருவான். அவனையே சமாளிக்க முடியலங்க அவங்களால, அவன் ஒரு ஆளையே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன். சாட்டை அடிக்கலாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அஃபிஷியலாக கூட்டணிலாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு பிரச்சாரத்துக்கு எல்லாம் கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க. அவனை அடிக்கிற அடியில் அன்றவர் கைட்டு விட்டு அடிப்பானுங்க எல்லாம். ஏன் நீங்களாம் மார்ச் ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிருங்க, போடு போடுன்னு பொழக்கணுங்க. இல்ல, நம்ம முன்னாடி நிக்க கூடாதுங்க. அரசியல்காரங்க ஒரு கட்டத்துக்கு கொஞ்சம் மேல அரசியல் லேட் ஆகும். இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் கட்சிகளை முன்னாடி விட்டுறணும். நம்ம விலகி நம்ம பின்னாடி வேணா நிக்கணும், அவ்வளவுதான். அரசியல் கட்சி பின்னாடி நிக்க சொல்லல. நம்ம பின்னாடி நம்ம தனி ரூட் அடிக்கணும். அவங்க தான் அதுல ஃபுல்லா போவாங்க. விட்டுறணும். எலெக்ஷன் க்ளோஸ் வந்துட்டாலே அவங்க பார்த்துப்பாங்க ஆமா. கட்சிக்காரங்களே நம்ம எல்லாரும். அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டுலாம் விஜய் அடி. நீ என்ன பெருசா அடிக்கிற? நான் அடிக்கிற மாதிரி விஜய் எல்லாம் போட்டு அடிக்க முடியாது. புரியுதா? ஏன்னா யாரு பேசுனா அந்த வாய்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்குமோ. இப்ப நம்ம பேசினா நியூஸ் சேனல்ல போட போறான்னா இல்ல. ஆனா கட்சி தலைவங்க பேசினா நியூஸ் சேனல்ல போடுவோம். அவனுங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவனுக்கு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த டைம்ல எல்லாத்தையும் வச்சு மொத்தமா செய்வானுங்க. அவன் பல்ஸ் செக் பண்றான். அவன் ஓப்பனா சொல்லணும்னா பல்ஸ் செக் பண்ணுவான். இந்த நேரத்துல தான் நீங்க நம்ம அமைதியா சரி அடிச்சிங்கடா, நமக்கு தான் விஜய் அடிக்கணும். அதை யார் அடிச்சா என்ன, சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திமுக அடிக்குதா, சப்போர்ட் பண்றேன். அதிமுக அடிக்குதா, நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது என்னோட நிலைப்பாடு. எனக்கு தேவை டிவிக்கே ஒரு கட்சி நாசமா போனா போதும். என்ன ஒரு புகழ்னு ஒரு ஐடி இருக்கு, ஸ்பீக்கர் ஆன் பண்ண மாட்டாப்ல, என்னாச்சு? அந்த பையன் என்னன்னு தெரியல. டேய் யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்கடா, யாரும் இங்க கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. பேசுறா மைக்கு. டேய் புகழ், அவர் பேசுவார கெட்ட வார்த்தை? இல்ல அவன் கமெண்ட்ல அவன் தான் ஒரு பேஜா கெட்ட வார்த்தை பேசினானா வாய வச்சு போடுவேன். அவன் நேற்று ஏதோ அரசியல் பேசுறேன்ட்டு பேசினா, வேற எவனும் பீஸும் கிடைக்கல. எல்லாம் இன்னைக்கு பேசாம ஐடி பேரை மாத்திடலான் இருக்கிறேங்க. ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குது. மதியம் ஒருத்தவங்கள்ட்ட ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா ப்ரோ? கபிலம் ப்ரோ கொடுத்தானா? யாரு? டிவிக்கே வார் ரூம் ஆம்பளை வந்தா மேல வங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாங்களே. ஒரு ஃபேக்ட் ஒண்ணு சொல்லவா? உண்மையை சொல்லவா? நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லவா? அது என் ஃபேக் ஐடி தான். தெரிஞ்ச மேட்டர் தான், ஒன்றும் இதுதான் இல்லை. நான் எதுக்குன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அவனுங்களை வளைச்சு பிடிக்கிறதுக்காக எவனா ஒருத்தர் 2 பேர் அங்கே அந்த பக்கம் எவனா அந்த டிவிக்கே வாரும்னு ஒரு பையன் போட்டிருந்தான் சிட்டுன்னு சொல்லி. என்னடா உள்ள பேசுறேன்னு பார்த்தா ஆளுக்கு உட்காந்து வார் ரூம்னா என்னன்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு வார் ரூம்னா எப்படி இருக்கும், அங்கே என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அரசியல் பேசணும், ஓட் பேங்கை பேசணும், கொள்கைகளை பேசணும். அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செஞ்ச இதுக்கு முன்னாடி நடந்த தப்புகளை நீ இந்த விஷயத்துல ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அந்த திட்டத்துல நீ என்ன பண்ண, நீ என்ன இப்படி போறோம். அதோட டிஸ்கஷனே டெப்த் லெவல்ல வேற மாதிரி போகும். அது எதுக்குன்னா அவனுங்களுக்கு
வார் ரூம்ன்றது எதுக்குன்னா அதுல ஒரு டிஸ்கஷன் பண்ணி டிபேட் பண்ணி அதுல இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவை எடுத்து அப்ளிகபிள் பண்ணுவாங்க. கொள்கையில சேர்க்கிறதோ இல்ல வந்து தேர்தல் வாக்குறுதியில சேர்க்கிறதோ அதுக்கு தான் வார் ரூம் இவங்க வச்சாங்க. இவங்க வார் எப்படி இருக்குன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணா ஊபி, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணா 10 தோல்வி பழனிசாமி. அதை தவிர வேற பாயிண்டே கிடைக்குது. அதனாலதான் நான் மேல இங்க டாபிக் பாத்ரூம்னு வச்சேன். அது வார் ரூம், இது ப்ரோ பாத்ரூமா? இவனுங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் மீன் போடுவாங்க, நீங்க திரும்ப சினிமாக்கே வந்துரு சிவாஜி, அதுக்கப்புறம் தளபதி ரிட்டர்ன். என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் இதுக்கு பேரு தான் அரசியல் தலை, இதுக்கு பேரு தான் அரசியலா தலைவா, அதனாலதான் நீ பாலிடிக்ஸ்க்கு வரலையா தலைவா அப்படின்ட்டு இல்ல சிவாஜி டெம்ப்ளேட் வரும். பேசாம நீ சினிமாவுக்கே போயிடு காக்கா அப்படின்ற மாதிரி வருவானுங்க. நீங்க வந்துடாத, நீ அங்க இருக்கணும், உன்னை போட்டு 4 கட்சியும் போட்டு மிதிக்கணும், அதை நாங்க பார்க்கணும் ப்ரோ. ஆனா இவன் இந்த டைம் தோத்துறோம்னா அடுத்த டைம் உஷாராயிருவோம் ப்ரோ. கூட்டணி யார் பக்கம் ஜெயிக்கிற மாதிரி தாங்க போய் உட்காந்துருவோம் ப்ரோ. ஆனா நான் எதிர்பார்க்காத மேட்ரு என்ன தெரியுமா? நான் எதிர்பார்க்காத மேட்ரு வரேன் இல்லூஷன். நான் எதிர்பார்க்காத மேட்ரு என்னன்னா, தேவர் கம்யூனிட்டி வாய்ஸ் விட ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் அவன் வாயை திறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நீ அந்த பக்கம் உள்ள காமெடி எடுத்து வைக்க முடியாது. மதுரையில நீ காமெடி இனிமேல் எடுத்து வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி மதுரையில நாங்க மாநாட்டு நடத்தினோமே, நாங்கெல்லாம் மதுரை எங்க கோட்டை ராஜா, அது நீ ஏடிஎம்கே திட்டுறதுக்கு முன்னாடி. கபிலன் ப்ரோ கேக்குதா? ஹலோ சொல்லுங்க. தேமுதிக என்ன கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்களா டிவி கிட்ட? ஆமா ஆமா, இல்ல டிவி கேட்ட இல்ல, அவங்க பேச்சுவார்த்தை இந்த பக்கம் திமுக பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இல்ல பிரேமலதா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நீங்க யார்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட தான் போயிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு சொல்லவா, போய் சேர்ந்தா அதெல்லாம் தப்பு ப்ரோ. இல்லூஷன் நீங்க தானே சொன்னீங்க? நான் என்ன சொல்றேன்னா, தேமுதிக வந்து யாருக்கு பிரயோஜனப்படுவாங்கன்னா, போன எலெக்ஷனுக்கு போங்க இல்லூஷன், ஒண்ணும் இல்ல, போன சட்டமன்ற தேர்தலில் போங்க, இதே பிரேமலதா விஜயகாந்த் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 பக்கமும் பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. 2 பேருக்கு மட்டும் தான் அவங்க பிரயோஜனப்படுவாங்கங்கிறேன். நான் உங்களை சொல்றேன் பாருங்களேன், டிஎம்கேக்கு மட்டும் தான் அவங்க பிரயோஜனப்படுவாங்க. ஏடிஎம்கேக்கு போனதோட கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில தான் அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க. இதான் ஃபேக்ட். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருக்கும் போதும் அந்த கூட்டணியில தான் இருந்தாங்க. அவங்க பிஜேபி கூட்டணியில தான். இப்ப அவங்க 2 பக்கம் எது போனாலுமே 3-4 சீட் தான் கிடைக்கும். இல்ல அவங்களுக்கு சீட்டுக்காக அவங்கள யாரும் கூப்பிடுறது இல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே இந்த அலை வந்து மாறி மாறி தமிழ்நாட்டுல வரும். போன தடவை டிஎம்கேக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த தடவை ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவா இருக்குன்னு வைங்களேன். இந்த எலெக்ஷன்ல இந்த டிஎம்டிஏங்கிற கட்சி வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும் யூஸ் ஆவாங்க. அந்த டிஃபரன்ஸ் அவங்க யாருக்கு வேணாலும் யூஸ் ஆவாங்க. ஆனா இல்லூஷன், நான் சொல்ற மேட்டர்னா தேமுதிக இருக்கிற வாக்கு அவங்க எவ்வளவு தரமா கேக்குறாங்க. அவங்க 20 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி கொடுப்பான்? கமலுமே 15 கேக்குறதா சொல்றாங்க. கமல் 15. எத்தனை தொகுதியில வந்து வெற்றி வித்தியாசம் வந்து 5000 6000 கீழே வரும் தெரியுமா? இல்ல, ஒரு உண்மையை பேசுவோமா, சீட்டு கேக்குற மேட்டர் இல்ல, அந்த சீட்டுக்கு கட்சியில நிக்கிறதுக்கு ஆள் வேணும். இப்ப அங்க ஆளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப வந்து நம்ம வந்து இப்படி பேசலாம்னு வைங்களேன், இந்த திமுக அதிமுக தலைமைகள் எப்படி பார்ப்பாங்கன்னா, எத்தனை தொகுதிகள்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கும் பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே உள்ள வித்தியாசம் 3000 4000 ஓட்டு, அந்த கேப்பை ஃபில் பண்ற இடத்துல இவங்க எவ்வளவு இடத்துல யூஸ் ஆகுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதுதானே மெயின். நான் உங்களுக்கு தேவை பிக்கர் பிக்சர் தானே. இல்லங்க, ஒரு டிஎம்கேலயே ஒரே நிமிஷம் டிஎம்கேலயே வந்து திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்ல, அதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி தினகரன் வந்து போன தடவை 3 டிஎம்கே எம்எல்ஏக்கு செலவு பண்ணாரு. அப்பாவுக்கு 2 அவங்களுக்கு செலவுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒருத்தரை கொடுத்து நீங்க வந்து சும்மா ஒரு பெரிய பணக்கார ஒரு ஆளுக்கு வந்து தொகுதியை கொடுக்கும் போது அவர்கிட்ட கொடுத்து இந்த 3 மாவட்டத்தோட இந்த தேமுதிக காரங்க 3 பேருக்கு நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொன்னா அவன் செலவு பண்ணிட்டு போயிடுவான். அவங்களுக்கு தேவை அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஓட்டை ஃபில் பண்றதுக்கு இவங்க எங்க யூஸ் ஆகுவாங்க, யாருக்கு அதிகமா யூசேஜ் ஆகுவாங்களோ அவன் தான் வந்து எடுத்துக்கிடுவான் தேமுதிக. அதனாலதான் அவங்க இவ்வளவு தைரியமா பேசுறாங்க. இந்த பிரேமலதா வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்க தான் தீர்மானிக்கிறோம் பேசுறாங்கன்னா அதுல உண்மை இல்லாட்டிலும்
அதுல ஒரு அரசியல் இருக்குது. அந்த தைரியத்துல தான் அவங்க கட்சியை ரன் அந்த பண்ணிட்டு இருக்காங்க அரசியல், செலவு பண்ணி. அதுதான் நானும் வரேன். அந்த அரசியல் விஜயகாந்த் இருந்தது வரைக்கும் ஓகே. இப்ப அவங்க இந்த தேர்தலை எப்படி அவங்க அணுகுறாங்கன்றத முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். அனுதாபம், விஜயகாந்தோட அனுதாபம் ஒண்ணு. ரெண்டாவது, ஃபியூச்சர்ல அந்த கட்சி சரியா வரணும்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஜெயலலிதா கிடையாது. கட்சியை தலைமையை கொண்டு போய் சரி பண்றதுக்கு நீங்க உங்க தலைமை கீழே கட்சி எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நீங்க ஜெயலலிதா கிடையாது. விஜய் பிரபாரனை முன்னாடி நிப்பாட்டி அவனை டிசிஷன் எடுக்க விட்டுறணும். ஏன்னா அவன் மட்டும்தான் பாக்குறதுக்கு விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறான். ஆளு சைஸும் சரி, ஃபேஸும் சரி, ஆள் பாக்குறது விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறான். ஆனா அதுவே எல்லாமே உதவுமான்னு கேட்டா உதவாது. உன் மூளை, உன் திறமைய நீ கட்சிக்காரனுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணு. உங்க அப்பாவோட ரசிகர்களுக்கு எல்லாரும் ப்ரூவ் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு உன்னை தூக்கி கொண்டு போய் வைப்பானு. இது பண்ணா நீ ஒரு அளவுக்கு வந்து போன தடவை எலெக்ஷன்ல அந்த பையன் தோத்துட்டான். அந்த அம்மா வந்து சின்ன பையன் கூட பார்க்காம விட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற. அரசியல்னு வந்துருச்சுன்னா என்ன விட்டு கொடுக்குறது? கலர்னு வந்துருச்சுன்னா இங்க அவனை சின்ன பையன் பெரிய பையன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இது என்னது கிரிக்கெட்டா? சின்ன பையன் பார்த்து மெதுவா பந்த போடுப்பான், அவன் மெதுவா அடிக்கணும், அப்படிலாம் பார்க்க மாட்டான். நீங்க அனுதாபம்லாம் அரசியல்ல எதிர்கட்சிகிட்டயோ எதிரில் இருக்கிற கூட்டணி கிட்டலாம் எதிர்பார்க்க கூடாது. காலம்னு வந்துருச்சுன்னா போட்டி போட்டு தான் ஆகணும். அது சின்ன மாடா இருந்தானே பெரிய மாடா இருந்தானே ஜல்லிக்கட்டு வாட வாசல் உள்ள வந்துருச்சுன்னா உள்ள இறங்கிதான் ஆகணும். அந்த அம்மாவோட அரசியல் அறிவு அவ்வளவுதாங்க. ஆனா அவங்களுக்கே அறியாம அவங்க கட்சிக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அந்த விஜயகாந்துக்கு மேல ஒரு பற்றா இருந்த கூட்டம் இன்னும் போகாம இருக்காங்க. அந்த கூட்டத்தை தான் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது எங்க இருக்கு? அது எந்த மாவட்டத்துல இருக்கு? கட்சிகள் நான் சொல்றேன், விருதாச்சலத்திலயும் மதுரையிலயும் இருக்கு. எங்கங்க? தேமுதிக கூட்டம் திருநெல்வேலியில இருக்கு. ஓகே, இப்ப இதுல இருக்கிற பெல்ட் நடுவுல அந்த பிரியிற அந்த சொப்ப வாக்குகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜயகாந்த் இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, யாராலுமே பண்ண முடியாது. ஆனா அவர் பையன் பார்க்க விஜயகாந்த் மாதிரி இருக்கிறான். ஆனா அது மட்டும் பத்தாது, உன் திறமைய காட்டுன்றேன். அதை நீ இந்த 3 வருஷத்துல நீ பண்ணியிருந்திருக்கலாம், அதை பண்ணல. ரெண்டாவது, விஜயகாந்த் மாதிரி பேச வேணாம், உன் ஸ்டைல நீ ஒண்ணு பண்ணு. நான் எங்க அப்பா கிடையாது, ஆனா நான் என்னால முடிஞ்ச நான் ட்ரை பண்றேன்னு நீ இறங்கி உள்ள போய் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மா உங்க வயசு ஆயிடுச்சு, நீங்க போய் ஓரமா உட்காருங்க. இங்க இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் விஜயகாந்துக்கு விசுவாசமான ஆள். விஜயகாந்தால வாழ்ந்தவன், விஜயகாந்தால வீடு கட்டினவன், விஜயகாந்தால நல்லா வளர்ந்தவன், அந்த மாதிரி இருப்பான். அவனுங்களை விசுவாசத்தை கொண்டு வரணும்னா பையனால மட்டும்தான் முடியும், பொண்டாட்டியால முடியாது. அதுக்காக நான் ஒரு பொம்பளை சாரமா இட போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. அவங்க விசுவாசம், அவங்க பையனை நீங்களே உங்க பையனை தான் வச்சிருக்கீங்க இந்த பக்கம். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவனை விட்டுருணும், தனியா நீ நடத்துற அப்படின்னு விட்டுருணும். சரியா தப்போ அவன் தப்பு செஞ்சு கத்துக்கிட்டோம், சரியா தப்போ அவன் தப்பு செஞ்சு கத்துக்கிட்டோம். அப்புறம் எத்தனை காலம் தான் நீங்க வண்டியை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே போவீங்க? விடுங்க, கையை எடுத்துங்க, அவன் ஓட்டும், கட்சி அவன் நடக்க கொண்டு போட்டோம். அப்பதான் கூட இருக்கிறவங்க ஒரு வழி நடத்தி கட்சியை கொண்டு போவாங்க. இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்தல் தேமுதிக அப்புறம் எல்லாம் பண்ணிடுவாங்க. இல்ல, தேமுதிக இதுதான் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை விட்டாங்கன்னா அவங்க கட்சி அவ்வளவுதான், பறந்துருவாங்க. இந்த தேர்தல் அவங்க பையனை அவங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி ஆகணும். அப்ப அவங்க கட்சிக்கு பிரபாரனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும், கையிலேயே பிடிச்சிக்க கூடாது. அம்மா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கையில இருந்து விடுங்க, அவனை ஃப்ரீயா விடுங்க. அவனுக்கு சரியா தப்பா அவன் பேசட்டும், 4 போராட்டம் கலந்துக்கிட்டோம். அரசியல்ல பான் லீடர்ஸ் அது கொஞ்சம் பேர் தான். விஜய் அது சத்தியமா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சினிமால ஹீரோவா நடிச்சான், ஆனா நிஜ லைஃப்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு, ஹீரோவா ஆக்ட் பண்ண, ஹீரோவா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சும். இலியூஷன் ஒரு மேட்டர் ஒன்று சொல்றேன் பாருங்க. இருக்கிற கட்சிகள் எல்லாருடைய மூத்த தலைவர் எல்லாருக்கும் வயசு எல்லாருமே 50+, 60+, கரெக்டா? ஆமா. ஓகேவா? பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை மட்டும் தான் 50+. ஆமா. ஓகேவா? வைகோக்கெல்லாம் 70+ நினைக்கிறேன். வைகோ எல்லாருக்குமே 70+. அடுத்த உதயநிதி, இந்த பக்கம் திமுகல இருந்து உதயநிதி, ஓகேவா? இந்த பக்கம் அதிமுகல இருந்து எடப்பாடி, அடுத்தது அதுக்கு எடப்பாடி அடுத்தது நீங்க வேற யார் அங்க வைக்கலாம்? சரி, எனக்கு பேர் தெரியல, அங்க ஒரு 2 பேருன்னு வச்சுப்போம். எல்லாருக்குமே 40+ இல்லையா? 50+. ஆமா, எல்லாம் 50-60+. மற்ற இருக்கிற கட்சி தலைவரை நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி இல்ல மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த ஜெனரேஷனை உள்ள கொண்டு இதுதான் சரியான டைம். இந்த எலெக்ஷன் தான் சரியான டைம். இங்க சுத்தமா எல்லாருமே வாஷ் அவுட் போய் யாருப்பதான் வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் வைகோ நடைப்பயணம்னு சொல்லிட்டு ஆள் இந்த வயசுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐசி வார்டுல படுத்து கிடந்தாப்புல. இல்ல, ஐசி வார்டுல படுத்து கிடந்தாப்புல. ஐசி வார்டுல படுத்து கிடந்த வைகோ திடீர்னு பார்த்தா 19 நாளா நடைப்பயணம். எங்க இருந்தாலும் வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புன்னு பார்த்தா நடைப்பயணம். என்னடான்னு பார்த்தா ஹைவேல நடந்துட்டு இருக்கிறாப்புல. இந்த ஆளு ஐசி வார்டுல படுத்து இருந்தாரு, என்ன திடீர்னு இந்த மாதிரி நடக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தா
இந்த மேட்ரு எப்ப தெரியுமா பண்ணாப்புல? ஜெயலலிதா அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? வைகோவை. அந்த ஆள் வெளில வந்துட்டு ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் பண்ணாப்புல. இந்த மேட்ரு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் உனக்கு தெரியுமா? அந்த ஆளு மேல வயசாயிருக்கலாம், ஆனா அந்த ஆளு அரசியல் தெரியாது. ஓப்பனா சொல்லணும்னா வைகோவே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஆமா, ஓப்பனா சொல்லணும்னா திமுகவுக்கு வந்து ஓப்பனா திமுக கொஞ்சம் தண்ணி காட்டின ஆளு 95ல. ஓப்பனா கட்சியே வந்து பயங்கரமா நெருக்கடி கொண்டு போன ஒரு ஆளு வைகோ. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த கட்ட தலைவர்களை கொண்டு வர்றதுல தேமுதிக இதுதான் சரியான வாய்ப்பு. நீங்க 2 ஸ்டெப் பின்னாடி இறங்கிட்டு விஜய் பிரபாகரன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். சரியோ தப்போ அவன் கட்சியை வழி நடத்தணும். அவன் அடுத்த 40 வருஷத்துக்கு அவன் நிப்பான், நிக்க வைக்கணும். தேமுதிக நிக்கணும்னா நீ அவனை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி விட்டாதான் உண்டு. இல்லனா நீங்க கையை பிடிச்சி, இல்ல பையனுக்கு ஒண்ணும் தெரியாது, பையனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சைக்கிளை பிடிச்சி வந்தா அவன் என்னைக்கு தான் அவன் வண்டி ஓட்டுவான்? சைக்கிள் விட்டு அவன் எப்ப வண்டி ஓட்டுவான்? வண்டிக்கு அப்புறம் அவன் எப்ப கார் ஓட்டுவான்? விட்டுறணும். சரியா தப்பா அவன் செய்யறதுன்னு விட்டுறணும். அவன் கண்ட்ரோல் கொண்டு போங்க கட்சியை. நீங்க பின்னாடி வந்துருங்க, தப்பு பண்ணக்கூடாது. சும்மா மாமா மச்சானை வச்சுக்கிட்டே நீங்க வந்து விஜயகாந்த் மச்சானை வச்சுக்கிட்டு நீங்க மட்டுமே கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவனை விட்டுருங்கன்றேன். அவன் கட்சி நீ டேக் ஓவர் பண்றான்னு விட்டுறணும். அப்பதாங்க ஒரு அரசு கட்சி, அப்பதாங்க ஒரு தலைவன் பொறைப்பான். அவன் தப்பு செஞ்சு தப்போ சரியா அப்பதான் அவன் தலைவன் பொறைப்பான். சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்ல உனக்கு சின்ன பையனுக்கு தெரியாது ஏமாத்திருவாங்க அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அப்புறம் அவன் எப்பதான் அரசியல் கத்துப்பான்? சினிமா இல்லைன்னு ஆயிப்போச்சு. என்ன ஆள் பாக்குறதுக்கு விஜயகாந்த் மாதிரி இருக்கான். அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் அவனை வேணும்னே இலக்க வச்சிருக்கிறாங்க. அவனால சதை போட்டாலும் அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருப்பாங்க. ஹைட்டும் சரி, சைஸும் சரி, ஃபேஸும் சரி, அப்படியே இருக்கிறான் விஜயகாந்த் மாதிரி. சிரிப்பு அவன்கிட்ட தாங்க இருக்கு. விஜயகாந்த் சிரிப்பு அப்படியே இருக்கு அவன்கிட்ட. அவனை விஜயகாந்த் அது மட்டுமே பத்தாது அரசியல். உங்க அப்பா என்ன நினைச்சு செய்யணும்னு நினைச்சாரோ அதை விட நீ 3 மடங்கு நீ இருக்கணும். அவங்க அப்பாவோட பெரிய பிளஸ் வெள்ளேந்தி ஓப்பனா சொல்லணும்னா மனசுல பட்டதை டப்புன்னு வந்தா டப்புன்னு அடிச்சிட்டு வர அந்த ஆளு விஜயகாந்த். அந்த மாதிரி உங்க அப்பா அந்த கேரக்டர் உள்ள வச்சுக்க. மனசுல சட்டுன்னு பட்டதை தப்புன்னு அடிச்சிரு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா 95ல வந்து தமிழ்நாடுல அதிக ரசிகர்கள் யாருன்னு கேட்டா விஜயகாந்த். இது பண்ணா மட்டும்தான் தேமுதிக பொழைக்கும், தேமுதிக கட்சி வளரும். இது பண்ணலன்னா உங்க கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. உங்க கட்சி ஆளுக்கு செங்கல் செங்கலா எல்லாரும் எடுத்து திம்பாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல வந்து பிஜேபியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் பிரிச்சுப்பாங்க. இதுதான் ஒரே வழி. இந்த அம்மா 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு பையனை முன்னாடி நிப்பாட்டினா மட்டும்தான் அது. வாரிசு அரசியல் பேசதான் செய்வானுங்க. ஆமா, அது வார்த்தை தான் செய்யும். ஆனா இங்க வாரிசு அரசியல் சொல்லி பேசுங்க, கேள்வி கேட்கறது யாருக்கும் யோகியது இல்லை. எல்லாமே வாரிசு தானுங்க, யாருக்குமே யோகியது இல்லை. மிஞ்சி போனா 1-2 கட்சி வேணா பேசும், அதுவும் சின்ன சின்ன கூட்டணி கட்சி, அது மட்டும் தான் பேசும். இதுக்கெல்லாம் பார்த்தாலும் அரசியல் பண்ண முடியாது, இறங்கிதான் ஆகணும். இது ஒண்ணு. 2வது விடுதலை சிறுத்தை. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நான் அவன் கேட்கிட்டு இருந்தேன், பாட்டாளி மக்கள் கட்சி பஞ்சாயத்து முடிஞ்சுதா இன்னும் ஓடிதான் இருக்க? அதெல்லாம் முடியாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பஞ்சாயத்து வந்து முடியவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. அந்த சண்டை இன்னைக்கு நேரத்து நடக்கல. அப்பா மகன் சண்டை வந்து 5 வருஷமா நடந்துகிட்டு தான் முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். இந்த கோர்ட் வரைக்கும் போச்சு. அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை எதுவும் முடிஞ்சுதா பெரியவருக்கும் சின்னவருக்கும்? இல்ல, அது முடியாது. அது வந்து கிளாஷ் ஆஃப் ஈகோ ஆயிட்டு. அது அந்த அவரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அன்புமணி. உட்காந்து பேசினா முடிச்சிடலாம், பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா அவங்க 2 பேரும் வந்து நீ அந்த சைடு பாத்துக்கோ, அந்த சைடு பாத்துக்கிறேன்னு சேர்ந்து கேம் விளையாடுறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா பேத்தி எல்லாம் இறக்கிட்டாப்ல, பொண்ணை இறக்கிட்டாப்ல. இது இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி வழி விட்டுருங்க. என்ன ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி வழி விட்டுருங்க. ஓன் பிளட் தானேங்க, இறங்கி வழி விட்டுருங்க. சரி நீ பாத்துக்க போ, நான் போயிட்டு வேலை பாக்குறேன் போ, நான் இவ்வளவு நாளா அரசியல் இருந்துட்டேன், நான் போய் சந்தோஷமா நான் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும், விட்டுறணும். ஆக்சுவலா வந்து அவர் ராமதாஸ்க்கு வந்து ஒரு டைம் அவர் ஜெயிச்சு மேல வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு. அந்த பழனி பாபா கூட இருந்தாரு பாத்தீங்களா, அவர் கரெக்டா ஒருங்கிணைச்சாரு. பண்ருட்டியார் கூட இருக்கிற வரைக்கும் தாங்க அப்படிலாம் போயிடுச்சு. அது முஸ்லிம்ஸ், வன்னியர்கள், அப்புறம் வந்து கீழே உள்ள மக்களை எல்லாத்தையும் வந்து ஒண்ணு இணைச்சாங்க. ஆனா வந்து அது இதனால 2 இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல மிஸ்டேக். ஒண்ணு, வாண்டடா போயிட்டு நடிகர்களை வம்புக்கு இழுக்கிறது, விஜயகாந்த் வம்புக்கு இழுக்கிறது, அது ஒண்ணு. 2வது சார்பு நிலை எடுத்தது. டக்குன்னு இவங்களை பத்தி பேசிட்டு கடைசி நேரத்துல பெல்ட் மாத்தி அடிச்சிருப்பாங்க. அது திமுக கூடயும் சரி, இல்ல அதிமுக கூடயும் சரி, கடைசி நேரத்துல பெல்ட் மாத்தி அடிச்சாங்க. அதனாலதான் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒத்தே போக மாட்டேங்குது, ஒத்தே போகாது.
நீங்க கேளுங்க, ஒரு திமுக ஐடியா கூப்பிட்டு ஆனா கேளுங்க. இப்ப 2 நாளா வந்து அவரு திரும்ப பாத்தீங்களா மாத்தி தான் பேசுறாரு. அதாவது பாட்டாளி திருமாவளவன் மக்கள் கட்சியை அப்படிதாங்க வந்து உள்ள இருந்தாப்ல. ஜெயலலிதா ஆஹ் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, இந்த பக்கம் கலைஞர் இருக்கும்போதும் சரி, எலெக்ஷனுக்கு மாத்தி மாத்தி தான் 2 பேரும் இருந்தாங்க. ஆனா திருமாவளவன் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு எடுத்துட்டாப்ல, இந்த பக்கம் தான் செட் ஆகும் நமக்கு அப்படின்றத முடிவு பண்ணிட்டாப்ல. சிம்பிளா சொல்றேங்க. இல்ல திமுக இப்ப திரும்ப கூட்டணியில வந்து என்ன சொல்லிட்டு திமுக இருக்காருன்னா கூட்டணியில பாமக உள்ள வந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, சும்மா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தை வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருக்காது. இதே மாதிரி இந்த பக்கம் எங்க விடுதலை சிறுத்தை எங்க இருக்கோ அங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது. எங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கோ அங்க விடுதலை சிறுத்தை இருக்காது. அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு ரொம்ப எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன்ல அது மாறும், அந்த செனருக்கு அது மாறும் போலதான் தோணும். ஆனா ஆக்சுவலா வந்து டிஎம்கேக்குள்ள இப்ப வந்து டிஎம்கே கூட்டணியில பாமக உள்ள வர்றதுக்கு காரணம் வந்து உள்ள வராத முடியாததுக்கு காரணம் வந்து நீங்க இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, விடுதலை சிறுத்தைங்கிறீங்களா? அது ஒரு இல்ல, காரணம். ஆல்ரெடி வேல்முருகன் வேல்முருகன் அதுவும் ஒரு வேல்முருகன் காரணம். அதுவும் ஒரு காரணம்ன்ற. அதுதான் பேக்ரவுண்டு. கேளுங்க, அதுதான் பேக்ரவுண்டு. மெயினான பேக்ரவுண்ட் வந்து வேல்முருகன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இருக்கிறதுனாலதான் பாமகவே உள்ள. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அங்க கலவரமா இல்லைங்க, கிடக்குது. கடலூர் வேல்முருகன் இல்ல கடலூர் இல்ல பண்ருட்டி அந்த சைடு. இல்ல வேல்முருகன் வந்து நம்ம அதுக்குள்ள சீனுக்குள்ளே வரமாட்டாப்ல. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க. இதான் சொல்றேன், சீனுக்குள்ள வர மாட்டாரு. ஏங்க நான் அவரோட கட்சியில தாங்க மாவட்ட செயலாளரா இருந்தேன் ம் திருநெல்வேலியில, புரியுதுங்களா? எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவரோட வாய்ஸ் தான் திரும்ப பேசிட்டு இருக்காரு. ஏன்னா போன தடவை அந்த சேர்மன், அவர் வேல்முருகனோட கூட பிறந்த தம்பி சேர்மன் ஆக வேண்டிய பொசிஷனை வந்து கடலூர்ல வந்து விட்டு கொடுத்தாங்க விசிகாக்கு. ம் எல்லாம் ஜெயிச்சு இருந்தோம், ம் புரியுதுங்களா? ம். அதனால அவங்க திரும்பவும் வேல்முருகனும் வந்து பயங்கர க்ளோஸ். நாங்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். எப்பையில இருந்து அவருக்கு கடைசியா வந்து எப்பையில இருந்து அவர் எப்பையில இருந்து எப்பையில இருந்து திரும்ப அவன் வேல்முருகனை போன போச்சு. போன போன எலெக்ஷன்ல இருந்து. நான் சொல்றது வந்து குமராட்சியில வேல்முருகன் வந்து கூட்டம் போட்டு பேசும்போது அதுதான் கூட்டம். எனக்கு தெரிஞ்சது 2வது கூட்டம்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வெளில வந்தப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ம். எந்த வருஷம் வெளில வந்தப்பன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வேல்முருகன் வெளில வந்தப்பன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும், அவங்க ஜெயலலிதா பீரியடுக்கு அப்புறமா வந்து அப்ப அந்த டைம்ல வேல்முருகன் கையில எடுத்து இன்ன வரைக்கும் வேல்முருகனோட கட்சி பேர் என்ன? தமிழர் வாழ்வு கட்சி. அவ்வளவு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு கேஸ்ட் கட்சியில இருந்தவர் வெளில வந்தோடனே தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு மொத்தமா வந்தார். நான் அந்த கேஸ்டுக்குள்ள நான் அடங்க மாட்டேன், நான் வெளில வரேன் அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள்லாம் பயங்கர மிரட்டல் வந்துச்சு, வேல்முருகன்லாம் வந்துச்சு. ஆனா நான் சொல்றது வந்து வேல்முருகன் வந்து இந்த லீக்குள்ள வரமாட்டாப்ல. எதுக்குள்ளனா பாட்டாளி மக்கள் கட்சியும் கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது 2 பேருக்கு இருக்கிற ஒரே கான்செப்ட் மெயினா போயிட்டுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு கலைஞர் ரொம்ப ட்ரை பண்ணாப்ல. ஒரே மேடையில கூப்பிட்டுலாம் பேசினாரு. ஞாபகம் இருக்கா? வீடியோ எல்லாம் இருக்கு. நீங்க இதுல நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு 6 வருஷம் இதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? நான் பக்கத்துல இருந்து பார்த்தது, எனக்கு தெரிஞ்சது, அதை வச்சுதான் நான் இப்ப சொன்ன நான் கருத்து கூட சொல்றது வந்து ஆரம்ப கூட காலகட்டத்துல இருந்துங்க 95ல இருந்துங்க. என்ன பாட்டாளி மக்கள் கட்சினா 94 ஆரம்பிச்சுட்டா? பெரியவரை உள்ள 92 93 பாட்டாளி மக்கள் கட்சி. ஹலோ, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன 92 93? மத்தவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? 91 இருந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல கலைஞர் ரொம்ப கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, சரி 2 பேருமே ஒரே கூட்டணியில வச்சோம்னா நம்ம பலமா ஓட்டு பிரியாது, நமக்கு பலமா ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு ஐடியா பண்ணாரு. ஆனா 2 பேருமே ஒரே கூட்டணியில வைக்க முடியல. ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் ஃபேக்ட். திமுக கூட்டணியில விசிகே இருக்குன்னா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வெளில வந்தாங்கன்னா உள்ள போயிடுவாங்க. அதுக்கு தான் இப்ப காத்துருக்குறாங்க. ஆனா அதனாலதான் திருமாவளவன் வெளில வரல. இந்த ஃபேக்ட முதல்ல புரிஞ்சுக்கணும். இவரு சொல்லிட்டாருங்க, வேலு இருக்காப்புல, யாரு? ஏவாவேலு. அவர் சொல்லிட்டாரு, திருமாவளவன் சொன்னா நாங்க சேர்த்துக்கிறோன்ட்டாரு. கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இல்லைன்னு சொன்னா அது எனக்கு எதிராக யாரும் திரும்பிடக்கூடாதுக்காக இந்த மாதிரி பிரஸ்ல சொல்றாரு. தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, யார் தமிழ்நாட்டுல சேர்க்கறாங்களோ எந்த சேர்க்கணும், கட்சி ஆனா நான் சேர்க்க வேணாலும் மாட்டேன். தமிழ்நாட்டுல எந்த கட்சி வேணாலும் 2 கட்சி வேணாலும் கூட்டணி சேரும். ஆனா விசிக்கும் பாமகவும் சத்தியமா சேராது. அவங்க எப்படியோ என்னுடைய தலைமையில சேர்க்க ஏன்னா மாட்டாங்க. கடந்த காலகட்டத்துல அவ்வளவு கலவரம் இருக்கு. அதே மாதிரி தேமுதிகவுக்கும் 2 சைட்லயுமே ஆஃபர். அவங்க கேட்டது அவங்க யாரும் ஒத்துக்கல. இவங்களா சொல்றது என்னன்னா, ஞாபகம் இருக்கா? விஜயகாந்த் இருக்கும்போது
பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருந்தது. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. இவருக்காக போய் பிரச்சாரம் பண்ணாப்புல யாரு விஜயகாந்த், ராமதாஸுக்காக போய் பிரச்சாரம் பண்ணாப்புல. ஆனா அது என்ன சண்டைன்னு தெரியலங்க எனக்கு. விஜயகாந்த் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறான், விஜயகாந்த் எல்லாம் மனசுல வச்சிருக்காருல்ல, உள்ள இறங்கினா ஓகே ரைட், அதெல்லாம் கூச்சமேல் நம்ம பண்ணிடுவாப்புல. அதெல்லாம் அந்த தயக்கம் அதெல்லாம் விஜயகாந்த் பார்க்க முடியாது. அதனாலதான் விஜயகாந்த் இருக்கிற மைனஸ் என்னன்னா, அந்த சூட்சமம் தெரியாது ஆளுக்கு. மதுரைக்காரன் வெளில இந்தியா ஓப்பனா மனசுல பட்டு டொப்புன்னு அடிச்சிடறாரு. சூட்சமம் தெரியாது விஜயகாந்த். அந்த இதனாலதான் அந்த பிரஸ் மீடியா அவனுங்க விஜயகாந்தோட இதே அப்படியே மடக்கிட்டானுங்க. ஆமா, இல்லன்னா நான் மறுபடியும் சொல்றது இதுதான் என்னன்னா, கிராமத்து சைடுலாம் விஜயகாந்த் மாதிரி எவனுக்குமே இன்ன வரைக்கும் மவுசு இல்ல. அவன் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறது தான் திருப்பாச்சி. இந்த படம் என்ன படப்பா அது, பேரரசு டைரக்ஷன்ல 2 படம் பண்ணது காரணம் நான் கிராமத்துல உனக்கு இது இல்ல, ரசிகர்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிராம படமா சிவகாசி திருப்பாச்சி படம்லாம் பண்ணுது. எதுக்குன்னா சி சென்டர் ஆடியன்ஸை பிடிக்கணும். சி சென்டர்னா நீங்க சி சென்டர் ஆடியன்ஸ் நினைக்காதீங்க, ரசிகர்களை உள்ள கொண்டு வர்றது. ஏன்னா கிராமத்துல இருக்கிறவன் பார்வை என்னன்னா, கிராமத்துல இருக்கிறவன்லாம் இல்ல அவன் ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு அவன் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். இருக்கிறதுலே அவனுக்கு தான் ரொம்ப புத்திசாலியே அவனுக்கு தான். உண்மையிலே சொல்ல போனா கிராமத்துல இருக்கிறவன் தான் புத்திசாலி. ஏன்னா அவன் வெட்டு 1 துண்டு 2 அழகா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். ஒரே வார்த்தை 2 நிமிஷத்துல முடிச்சிருவான். இந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பேசினா அவனாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா, இல்ல அவன் புரியாம பேசுறான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலி அவன் புரிதலோட தான் பேசுறான். அவன் கலா யதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு பேசுவான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கீழே லிசன்ல இருக்கிறவங்க, இப்போ புது ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் நீங்க யாராவது இருக்கீங்கன்னா, நீ கடந்த காலகட்டத்தில் நான் சொல்றதை நீ போய் எடுத்து போய் பாரு. தமிழ்நாட்டில் நிறைய ஜாதி கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த 2 கட்சியும் ஒன்னா சேராது, வாய்ப்பே கிடையாது. சேர மாட்டாங்க. இவங்களே நினைச்சா கூட சேர முடியாதுன்ற. திமுக அதிமுக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சேர்த்து வைக்க, வாய்ப்பே கிடையாது. எதிரும் புதிரும். ஓப்பனா சொல்லணும்னா திமுக அதிமுக எதிரும் புதிரன்றதை விட இவங்க 2 பேரும் பயங்கர எதிரும் புதிரும். ஏன்னா ஜாதி கட்சி ஏகப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு கேஸ்லாம் இருக்கு. அதனால இவங்க வரமாட்டாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்க்கவும் முடியாது. 2 பேரும் வேற வேற பக்கம் போவாங்களே தவிர ஒன்னா இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா அது பயங்கரமான பலம். அதை தான் கலைஞர் ஒரு தடவை ட்ரை பண்ணாப்புல, நிலைக்காமல. பேச்சுவார்த்தை போச்சு. அதான் அது ஒரே மேடையில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தார் டிவியில. இந்த பக்கம் ரைட் சைடு ராமதாஸ், லெப்ட் சைடுல இந்த பக்கம் இவரு திருமாவளவன், சென்டர்ல கருணாநிதி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் 3 பேரும் அந்த மேடையில. பெரிய மேடை அது பெரிய கான்ட்ரவர்ஷியலா கிளப்புனுச்சு, பெரிய பேசும் பொருளாச்சு. பத்திரிகை மத்தியில, அரசியல் மத்திய பேசுறவங்க மத்தியில பயங்கரமான பேச்சுவார்த்தை. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கிட்டையும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதனாலதான் திமுகவும் அதிமுகவும் இந்த இது பண்றது. அதிமுக கிட்ட விடுதலை சிறுத்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்களுக்கும் பிஜேபியும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சப்போஸ் இப்போ ஒரு சொல்றாருல திருமாவளவன் பிரஸ்ல, தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஓகே தான் சரின்ற மாதிரி. சப்போஸ் என்டிஏவும் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனா அது வீக் தான். அது எலெக்ஷன் முடிஞ்சே தெரிஞ்சிடும். சப்போஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இருக்கும். விசிகாவும் நான் ஒண்ணே சொல்லவா, நீங்க சொல்றது எப்ப திரும்ப நடக்கும்? பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி இல்லைன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன் இந்த பக்கம் எல்லாம் போயிடுவாங்க. திமுக கூட்டணில இருந்து கன்ஃபார்மா ஏடிஎம்கே போயிடுவாங்க. பிஜேபி தான் மேட்ரு. நான் பிஜேபி நான் தப்பா சொல்லப்பா, இங்க இருக்கிற கட்சிக்காரங்களோட மனநிலை. இப்ப அந்த முஸ்லிம் கிறிஸ்டியன் ஓட் பேக்குமே பிஜேபினாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இல்லைன்னா அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடுவாங்க. நீங்க இதுல மாற்றுக்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். நான் சொன்னது ஜெயலலிதா அந்த அம்மா இப்படிதான் பண்ணிச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் டிஎம்கே கூட்டணியில் இருப்பாங்க, முஸ்லீம் லீக் கட்சியில் இந்த பக்கம் இருப்பாங்க. இவங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் போயிடுவாங்க, அதிமுக இந்த அம்மா கூட்டணிக்கு போயிடுவாங்க. இப்படிதான் மாத்தி இருந்துச்சு. இப்ப இந்த தடவை பிஜேபி வந்ததுனால நிறைய ஓட் ஸ்பிளிட் ஆகும், மாறும், எல்லாமே நடக்கும். அது நடக்காது. நான் பந்தயம் கட்டி சொல்றேன், அது நடக்காது. எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், ஓட்டுக்கும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, எவ்வளவுதான் முக்குனாலும் சரி, நான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து நான் என்னோட பாயிண்ட்ல நான் ஸ்டெடியா நிக்கிறேன். சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இவனை வச்சுதான் தேர்தல் நடக்குமே தவிர, ஆனா கள தேர்தல் திமுக அதிமுக தான் நிற்கும். அதான் எதார்த்தம். அந்த ஃபேக்டை ஒத்துக்கிட்டு போயிடணும்.
இல்ல நானும் ஒரு ஆளு மயிருன்னு அவன் சொல்லிக்கலாம். ஆனா கலை யதார்த்தம் உன்னை சுத்தி இங்க திமுக அதிமுக அரசியல் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, திமுக அதிமுக மோதல் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் விஜய் அடிக்கிறாங்க. யாரு விஜய் அடிக்கிறாங்கன்னு தான் இப்ப மேட்டரா போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்போ மார்டின் பாக்கெட் மணி போய் இன்னைக்கு மீட்டிங் போட்டாரு. அவன் சொன்னான் லாட்ரி ம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான். அவன் திமுக ஆட்சியில வந்து அவன் சப்போர்ட் பண்ணது காரணமே, அவன் 2021 அவன் திமுக கூட உட்காந்து வேலை பார்த்தது காரணமே லாட்ரி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் தான். ஏன்னா இங்க 8 கோடி பேர் இருக்கிறான். 7 கோடியோ 8 கோடியோ இன்னும் சரியா தெரியல. இங்க லாட்ரி உள்ள கேரளா மாதிரி இங்க உள்ள கொண்டு வந்து எனபிள் பண்ணோம்னா இந்த பிரான்ச்சை நான் எடுத்துக்கிறேன்னு அவன் மாமனார் கிட்ட பேசியிருக்கிறான். தமிழ்நாடுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு, நீ கேரளா இருக்கிறதெல்லாம் உனக்கு. அதுக்கு தான் அவன் அடி போட்டான். அதுக்கு இங்க அந்த அம்மா தானே லாட்ரிலாம் நிப்பாட்டி விட்டாங்க, சூதாட்டெல்லாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த நேரத்தில் இது நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம கெட்ட பேர் வந்துடும் சொல்லிட்டு திமுக முடியாதுன்றுச்சு. அந்த காண்டில் தான் அவன் வெளில வந்து திமுக எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க கேங்குக்குள்ளே ஒரு சண்டைங்க. யாருக்குன்னா உதயநிதி, சபரீசன், ஆதவர்ஜுனா, இவங்க 3 பேர்த்துக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து. இல்ல அது சண்டை ஒண்ணும் இல்லைங்க. இவன் உள்ள இவன் சபரீசன் இல்லாம எல்லாருக்குமே ஆதவ மேல எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு. கிட்டத்தட்ட சொந்தக்காரன், சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப். யாரு இந்த மண்பில் மகேஷ், உதயநிதி எல்லாம் நீ அவங்களுக்குள்ள நீ கோத்து கூட பாத்தீங்கன்னா அப்புறம் சும்மா இருப்பாங்க. டேய் வெளில போ அப்படின்றாங்க. வெள்ள அனுப்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு அப்பாற்பட்ட நேருவே அப்பாற்பட்ட நேரு எங்க வைக்கணுமோ அதுதான். இப்ப இந்த சேனல்லாம் வந்து பேசுறான் இல்லையா பிரசன்னா, அவன்லாம் வந்து கலைஞர் இறந்த போது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நெஞ்சில அடிச்சுட்டு அழுதாளு. அதுக்காக கொண்டு போய் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாங்க. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். ஊடகங்கள்ல பேசுறியா அந்த லிமிட்டோட இருக்கணும். அப்படியே போயிட்டு நீ உள்ள உட்காந்துலாம் நடக்காது. திமுக நடக்காது. இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா ஏடிஎம்கேல எது பண்றானோ இல்லையோ அந்த போஸ்டிங் கொடுக்கறது வந்து தெளிவா இருப்பானுங்க அவனுங்க காலகாலமா. அது திமுக பயங்கர தெளிவுங்க. அதெல்லாம் திமுக எல்லாம் பயங்கர தெளிவு. காலகாலமா திமுக அதுல இருந்து கத்துக்கிட்டவங்க தான் நிறைய கூட்டணி கட்சிகள். அதுதான் ரியாலிட்டியும் கூட. கமலுக்கெல்லாம் இப்ப 3 சீட்னா 3 சீட்டு தான், இல்லைன்னா வெளில போன்னு பத்தி விட்டுருவானுங்க. அவ்வளவுதான். நான் அவனை சொல்லவா, கமலஹாசன் பேசாம ஏதாவது ஒரு கட்சி விட உன் கட்சியை இணைச்சிட்டு போயிடு. நீ எப்போ ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு கபிலன் ப்ரோ இப்போ லாஸ்டா விஜய் பேசினார்ல இந்த மீட்டிங்ல, அதுக்கப்புறம் டிப்ரெஷனா இருந்தேன். நான் யார் வீடியோ தெரியுமா பாக்குறேன், இந்த 2 பேரும் உட்காந்துட்டு பேசினாங்கல்ல, அவரு வராரா, ஆமா அவரு வர்றாரு, இவரு வர்றாரா, ஆமா இவரு வர்றாரு. அவரு சும்மா வரல, அவரையும் கூட்டிட்டு வர்றாரு. யார கூட்டிட்டு வர்றாரு? ஆமா அவரையும் கூட்டிட்டு வர்றாரு. திருப்பு இப்பெல்லாம் எல்லாருமே படத்துக்கு ரிவ்யூ பாக்குற மாதிரி சாட்டை வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாட்டை நான் 6 மணிக்கு 5 மணிக்கு கன்ஃபார்ம் உட்காந்துருவேன். எதனால எல்லாம் பாக்குறாங்க? சும்மா உட்காந்து பாக்கணும்னு பாக்குறாங்களா? இல்ல அவன் அவன் டேட்டா பேஸ் நிறைய எடுத்து போட்டு வைப்பான். இல்ல டேட்டா பேஸ்ன்றது அப்புறம் இருக்கட்டும், அவன் பேசல ஒரு ஃபேக்ட் இருக்கா இல்லையா? விஜய் பத்தி பேசுற மேட்டர் இல்ல, அவன் பேசுறதுல ஃபேக்ட் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஏங்க டிடிவியே இப்ப இன்டர்வியூல அந்த ஏதோ ஒரு இதுல செய்தி தொலைக்காட்சியில விட்டு கிழிச்சிருப்பாருங்க விஜய. அவருக்கு தெரியலங்க, அவரை பத்தி எனக்கு தெரியல, பிரஸ் சந்திக்கல, இன்னொன்னு தெரியல, அவரை பத்தி எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் ஒரு அரசியல்வாதி நேரேட்டிவ் செட் பண்றதுன்னு கடந்த ஒரு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல விஜய். நீங்க வெயிட் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த நேரேட்டிவை ஒட்டச்சு சுக்குநூறா ஆக்குவானுங்க. சுத்தி இருக்கிற எல்லா கட்சிகளும், திமுக கூட்டணிகளும் அதிமுக கூட்டணிகளும் சுத்தி சுக்குநூறா ஆக்குவாங்க. பாருங்க எங்க திரும்ப வந்து பாயிண்ட் வரும், டிஎல்ல வரும், இந்த வார்த்தை ஒண்ணு வரும். அப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் ஞாபகம் வருதான் பாத்துக்கோங்க. அவர் ஏங்க பத்திரிகையாளரை மீட் பண்ண மாட்டாப்ல, ஏங்க பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிற, இந்த கேள்வி எல்லா கட்சிக்காரரும் கேள்வி கேட்பானுங்க. மார்க் மை வேர்டு, அந்த வார்த்தை வருதுனாலே டார்கெட் விஜய் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா பிரஸுக்கு வந்து எழுதி வைக்க முடியாதுல்ல, ஆன் தி ஸ்பாட்ல பேசணும். இல்ல இது எப்படின்னா அவன் பொருள் எடுத்து அவனுக்கே கொடுக்குறது. பிரஸ் என்ன பண்றான்னா, இங்க இருக்கிற பிரஸ் ஒண்ணு பண்ணுவாங்க. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் ஒண்ணு சொல்லிடுறேன். பிரஸ் வந்து எப்போதுமே இந்த அரசியல் தேர்தல் நேரத்துல அவன் ஒரு கேம் ஒண்ணு ஆடுவான். பாலிடிக்ஸ் அவன் பண்றது எல்லாமே மணிக்காக, காசுக்காக. இந்த தடவை என்ன பண்ணுவானுங்கன்னா பிரஸ்ஸை போட்டு அடிச்சுதான் இங்க நடக்க போகுது. ஏன்னா இந்த தடவை போன தடவை விட இந்த தடவை அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க பத்திரிகையாளர்கள். முக்கியமா மணி ஒரு சேனல்ல விஜய்க்கு முட்டு கொடுக்கறது, இன்னொரு சேனல்ல போய் விஜய்க்கு எதிராக பேசுறது, இன்னொரு சேனல்ல போய் விஜய் நடுநிலை நக்கி மாதிரி பேசுறது. மணியை குளோனா மாத்திட்டானுங்க. நான் சொல்றது ஆர்கே மணி.
பத்திரிக்கையில சொட்டத்தலை அவன் தொலைப்பான் பாருங்க அவன். பாத்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதமா வாய் வைக்கும். அதனாலதான் இப்ப எவனுமே அவனை கண்டுக்கிறது இல்ல. இந்த யூடியூப் சேனல்ல 2-3 பேர் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறானு, அவ்வளவுதான். அதுவும் இது 2000 ரூபாய் 3000 ரூபாய் காசுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்குது. அவனெல்லாம் நான் 2021 தூக்கி போட்டு நான் மிதிச்சேன். அவன் அந்த ஆள்லாம் சும்மா சல்லி அப்படின்றது எனக்கு அப்பயே தெரிஞ்சு. சல்லி பைய. பத்திரிகையாளர்கள் இங்க 2 கட்சிகளை மோத விட்டு அவன் குளிர் காஞ்சிட்டு இருப்பான். அது இந்த தடவை நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அந்த வேலையை விஜய் பார்த்துப்பான். இந்த 2026 எலெக்ஷன் வந்து ஒரு வாழ்வா சாவா எலெக்ஷன் மாதிரி ஆட்டுக்கு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு வாழ்வா சாவா? 2 பேத்துக்குமே. திமுக திமுக எப்ப இருந்தாலும் வந்துருங்க. இந்த எலெக்ஷன்ல தோத்தா கூட பணம் இருக்கு, படைபலம் இருக்கு, எப்ப இருந்தாலும் வந்துரும். அங்க கட்சிக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஆனா அதிமுக இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைனா எடப்பாடி தொடர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து வந்து உதயநிதி தான். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கே 26 ஜெயிச்சிருவாங்க, பிரச்சனை இல்லை. வந்துட்டாலுமே இப்போ அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு உதயநிதி தான் உட்கார வைக்க போறாங்க. எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் அவங்க ஒரு வேளை தோத்துட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. டிஎம் கிட்ட வந்து பேக்கப் நிறைய இருக்கு, ஏடிஎம் கிட்ட வந்து பேக்கப் இன்னும் செட்டில் பண்ணலாம். புரியுது, எனக்கு சொல்றது புரியுது. ஆனா அங்க உதயநிதி மட்டும் இல்ல, கனிமொழின்னு ஒரு அம்மா ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நேத்து நான் பார்த்தேன். அந்த தஞ்சாவூர் மாநாட்டுல போட்டோ பக்கத்துல போட்டுதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதான் நான் சொல்றேன். எப்ப இருந்தாலும் திமுக பேக்கப்புக்கு அவங்க ஃபேமிலிலேயே 2-3 பேர் பக்கத்துல இருக்கிறாங்க. சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. அடுத்ததே இன்ப நிதியை கொண்டு வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு 5 வருஷம் கழிச்சு வெளில இப்ப ரெட் ஜெயின்ட்ல இருக்கிறாப்புல ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும். இது ஒண்ணு இருக்கு. திமுக எல்லாம் என்ன பொறுத்தவரை கட்சிக்குள்ள வந்து பெரிய பஞ்சாயத்து வந்தது 2000 அந்த 2G பிரச்சனை வர டைம்ல தான் பயங்கரமான கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல். அந்த 2006 2007 தான் பயங்கரமான கோஷ்டி பூசல் எல்லாம் உள்ள நடந்தது. இப்ப அதெல்லாம் செட் பண்ணி ஒரு லைனப்புக்கு வந்துட்டாங்க. அதிமுக அந்த கோஷ்டி பூசல் கடந்த ஒரு 5 வருஷமா இருக்கு. அது அவங்க செட் பண்ணி எப்போ வரும்னா அரசியல ஜெயிச்சு இந்த சிஎம் உட்காந்து எடப்பாடி வந்தா மட்டும்தான் அந்த கோஷ்டி பூசல் எல்லாம் ஒரு ஆர்டர்ல வரும். ஜெயலலிதா இருக்கும்போது இது இப்படிதான் நடந்துச்சு. கோஷ்டி பூசல் ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து அப்புறம் நடுவில் பெரிய கலவரம்லாம் வந்து அப்புறம் வந்து அந்த கோஷ்டி பூசல் எல்லாம் ஒரு லைனப்புக்கு வரும். எப்போ வரும்னா இவங்க பவருக்கு வரும்போது தான் எல்லாம் அந்த லைனப் ஃபார்ம் ஆகும். நீங்க பவர்ல வராத வரையும் அந்த லைனப் ஃபார்ம் ஆகும். நான் சொல்ற லைனப்னா எல்லாரையும் ஒழுங்குபடுத்துறது. கட்சியில இருக்கிறவங்க யாரும் எதுவும் பேசாம நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் மேட்ரு, கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்ற மேட்ரு. இது இப்படிதான் நடக்கும். இது பேஸ் பண்ணி தான் கூட்டணியே நிர்ணயிக்க பண்ணுவோம். ரைட்டு, இந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களுக்கு ஓட் பேங்க் என்னதான் இதா இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த ஓட் பேங்க் இன்னும் அப்படியே இருக்கு அதிமுக. அதுல மாற்றுகிறதே கிடையாது. என்ன எல்லாரும் இதே வார்த்தையை சொல்றீங்க? எல்லாம் இதே வார்த்தை சும்மாவா? இன்ன வரைக்கும் போயிட்டு உள்ள போய் களத்துல இறங்கி பார்த்தா தெரியும். ஒரு ஏரியால வந்து நீ ஒரு கொடி வந்து தொங்குது, மேல பெருசா கொடி கம்பவுண்டை கட்டி அந்த இடத்துல வந்து கால்பந்தை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா திமுக அதிமுக அந்த அளவுக்கு உள்ள கிரவுண்ட் ஒர்க் பார்த்திருக்கான்னு அர்த்தம். இப்போ இந்த இவருங்கிற உள்துறை அமைச்சர் இருக்காருல்ல, யாரு? அமித்ஷா இருக்காருல்ல, ஹோம் மினிஸ்டரா? இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரியுது. அவரு வந்து இப்போ அவரு ஒண்ணு சொன்னார்ல, பீகார் முடிஞ்சிருச்சு, அடுத்து வெஸ்ட் பெங்கால் மம்தா, அடுத்து ஸ்டாலின் தமிழ்நாடு சொன்னார்ல. ஆமா. பீகார்ல கடைசியா பண்ண அந்த ஓட்டர்ஸோட அந்த மோசடியும் பணமும் அதே இப்ப இந்த 2026ல தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வேலை இங்க பண்றது. இது பீகாரோ, நான் மறுபடியும் சொல்றேன், இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் ஏன் அரசியல்வாதிகளுக்குமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் புரியல. அவனுக்கு அதை ஒத்துக்கிட்டானுங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே டிராவிடியன் ஐடியாலஜி இங்கே ஒன்று இருக்கு. இங்க ஜாதிய அரசியல் எடுபடி ஆகும், ஆனா மத அரசியல் இங்க எடுபடி ஆகாது. சாமியை வச்சு இங்க அரசியல் பண்ணா இங்க எடுபடி ஆகாது. நிறைய ஃபேக்டர்ஸ் அங்க உள்ள பாலிடிக்ஸ்க்கும் இங்க டிஃபரண்ட். அதனாலதான் இல்ல கேளுங்க, தமிழ்நாடு டெஸ்க் என்ன மேட்டர்னு கேளுங்க. அதனாலதான் நேஷனல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே we can't able to understand தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நீங்க கேரளால இருக்கிற ஐடியாலஜி கூட நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அங்க டெமோக்ரஸி ஐடியாலஜி ஒண்ணு சுத்தம் கேரளால, ஓகேவா?